குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிக்கனை வந்துட்டு 8 பீசஸாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதை ஜாயின் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கனை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். நம்ம எப்படி சிக்கனோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை வந்துட்டு என்ன ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் வந்துட்டு வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். டிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஷெஃப் நைஃபை யூஸ் பண்ணி இந்த தைப்பாட்டை மட்டும் என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு விங்ஸை நம்ம கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெஷ்ஷை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெஷ்ஷை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். பிரஸ்ட்டை மட்டும் செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிரஸ்ட்டை வந்துட்டு 2 பீஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ பிரஸ்ட் ஸ்பாட்டில் சைடில் ஃபேட் இருக்கும். இந்த ஃபேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபேட் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரஸ்ட்டை 2 பீஸாக கட் பண்ணணும், ஒவ்வொரு பிரஸ்ட்டையும். ஸோ நம்ம லெக்கில் இருக்க ஃபேட்டையும் சைடை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த லெக்கை வந்துட்டு 2 பீசஸாக கட் பண்ணுறோம். தை பார்ட் தனியாக எடுக்க போகிறோம். ஓகே, சார் இந்த கட்டிங்க்கு எந்த மாதிரி நைஃப் சார் யூஸ் பண்ணணும்? சிக்கன் கட்டிங்க்கு வந்துட்டு ஷெஃப் நைஃப் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். சிக்கன் மட்டும் அடுத்த இதுதான் யூஸ் பண்ணணும். சிக்கன் போன்ஸ் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி ஸ்டாக்குக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சார் அந்த 8 பீஸ் இருக்குங்களா சார், ஒரு பீஸோட வெயிட் எவ்வளோ சார் இருக்கும்? ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த பீசஸோட வெயிட் அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு 40 to 50 கிராம் ஆகுது. ஸோ சிக்கனை நம்ம எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஆமாம், Join Gesto